தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது தேவாரத்தில், அதுவும் 7ஆம் திருமுறையில் சுந்தரமூர்த்திகள் இயற்றிய நமச்சிவாய திருப்பதிகத்தை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே அப்பர் எழுதிய நமச்சிவாய திருப்பதிகத்தையும் திருஞான சம்பந்தர் எழுதிய நமச்சிவாய திருப்பதிகத்தையும் பஞ்சாக்கர மந்திரத்தையும் நாம் பார்த்துட்டோம். இப்போது சுந்தரமூர்த்திகள் அருளி செய்த இந்த நமச்சிவாய திருப்பதிகத்தை அதன் பொருளோடு பார்க்க இருக்கிறோம். இந்த நமச்சிவாய திருப்பதிகத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னென்னா திருப்பாண்டி கொடுமுடி பழம்பஞ்சுரம் அப்படின்னு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த திருப்பாண்டி கொடுமுடி என்பது இது இயற்றப்பட்ட தலம். இந்த தலத்து இறைவனை பாடிய பாடல். பழம்பஞ்சுரம் அப்படிங்கிறது என்ன பண்ணில் இது பாடப்பட்டது, அதுவும் தமிழ் பண், பழங்கால பழந்தமிழ் பண், அதில் இது பாடப்பட்டது என்று இதில் தலைப்பில் கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக தேவார பாடல்கள் எல்லாவற்றிலுமே அது என்ன பண்ணில் பாடப்பட்டது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். சரி, இப்போ இந்த தலம் எங்கே இருக்குது, இந்த திருப்பாண்டி கொடுமுடி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஈரோடு மாவட்டத்தில் காவிரி பாய்கிற இடத்துல இந்த தலம் இருக்குது. இது கொடுமுடி அப்படின்று இப்பொழுது அழைக்கப்படுது. பாண்டிய மன்னனுடைய கைவிரல் வளைந்து குறைவாக இருந்தது. இந்த இறைவன் வணங்கி அவர் அந்த குறை தீர்ந்த காரணத்தினால இதற்கு பாண்டி கொடுமுடி அப்படிங்கிற பெயர் வந்தது. இந்த தலத்து இறைவனின் பெயர் கொடுமுடிநாதர், மகுடேஸ்வரர், மலைக்கொழுந்தீசர், இந்த 3 பெயர்களாலேயும் அழைக்கப்படுகிறார். அம்மை, அதாவது இறைவியின் பெயர் திரிபுர சுந்தரி, வடிவுடை அம்மை, பனிமொழி நாயகி, மதுர பாஷினி, இத்தனை பேரும் அந்த அம்மைக்கு இருக்குது. சரி, இந்த தலத்து இறைவனை எப்பொழுது வழிபட்டார் சுந்தரமூர்த்திகள் அப்படின்னு பார்த்தோன்னா, திரு ஈங்கோய் மலை அப்படிங்கிற தலத்தில் உள்ள இறைவனை வணங்கிவிட்டு அடுத்து அவர் இந்த இடத்துக்கு போகிறார். இந்த இடத்துல திருப்பாண்டி கொடுமுடி தலத்து இறைவனை பார்த்தவுடன் அளவுக்கு மீறிய அன்பு அவருக்கு பெருகுகிறது. அதன் காரணமாக உன்னை நான் மறக்கவே கூடாது என்ற உள்ளத்தில் எண்ணி, உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நமச்சிவாய என்று அந்த உன்னுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிகத்தை பாடுறாரு. இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் சொல்லும் நமச்சிவாயவே அப்படின்னு முடிவதாக அமைந்திருக்குது. சரி, இந்த பாடல் எழுதின சூழல் சொல்லிட்டேன். அதாவது இதெல்லாம் நமக்கு தெரிந்தது எப்படி அப்படின்னா, சேக்கிழாருடைய பெரிய புராணம் தான் நமக்கு இந்த கதைகளை நமக்கு சொல்கிறது. சரி, இந்த பழம்பஞ்சுரம் அப்படிங்கிற இந்த பண், பழந்தமிழ் பண், இன்றைய கர்நாடக இசைக்கு இணையான, அதாவது இணையான ராகம் எது அப்படின்னு பார்த்தோன்னா தீர சங்கராபரணம், இல்லைன்னா சங்கராபரணம், 2 ஒன்று தான். இது 29வது மேளகர்த்தா ராகம். அதாவது மேளகர்த்தா ராகம் அப்படின்னு சொன்னால் இது அடிப்படை ராகம். இதிலிருந்து பல ஜன்ய ராகங்கள் பிறக்கு, அவற்றை ஜன்ய ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் மேளகர்த்தா ராகம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போது இந்த ராகத்தை பற்றி சில விஷயங்களை நாம், ஒவ்வொரு பாடலும் பண் சுமந்த பாடல்களாக இருப்பதால், தேவாரத்தில் அந்த பண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதால் அந்த இணையான ராகத்தை பற்றியும் நான் உங்களோட ஒரு சில வார்த்தைகளை சொல்லிட்டு நான் பொருளுக்கு போகிறேன். இந்த ராகம் எப்படிப்பட்டது? இது ஒரு சம்பூர்ண ராகம். சம்பூர்ண ராகம்னா எல்லா ஸ்வரங்களும் 7 ஸ்வரங்களும் அமைந்திருக்கும். சரிகம பதனிச 7 ஸ்வரங்களும் அமைந்திருந்தால் அதற்கு சம்பூர்ண ராகம் அப்படின்னு பேர். இது ஹிந்துஸ்தான் இசையில் இது பிலாவல் தாட்டுக்கு இணையான ராகமாக கருதப்படுது. இது விரிவான ஆலாபனைக்கு உகந்த ராகமாக இருக்குது. இதிலிருந்து பல ஜன்ய ராகங்கள் பிறந்திருக்கின்றன. பல ராகங்கள் இருக்குது. அதிகப்படியான ஜன்ய ராகங்கள் உள்ள ஒரு ராகம் இது. இது கம்பீரமான ஒரு கனராகம் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். திரைப்பட இசையில் பார்த்திங்கன்னா, தேனே தென்பாண்டி மீனே இசைத்தேனே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா, அது இந்த ராகத்தில் எழுதப்பட்ட பாட்டு. மேலும் நான் சொல்லவே தேவையில்லை, இந்த சங்கராபரணம் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் இந்த ராகத்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம், அந்த இந்த பெயரே மிகவும் முக்கியமான ஒரு பெயர், சிவபெருமானுடைய பெயர். அதாவது சங்கரன் என்கிற சிவபெருமான், அவனுக்கு ஆபரணம், அவனுடைய ஆபரணத்தை குறிப்பதாக இந்த பாட்டு, இந்த ராகம் அந்த பெயர் அமைந்திருக்குது. இது முக்கியமான பிரபலமான ஒரு ராகம். இதற்கு சர்வகமகா
மாணிக்க ரக்தி ராகம் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா மிகவும் முக்கியமான ராகம் என்பதால். ரக்தி ராகம் அப்படின்னு சொன்னால் எப்படின்னா உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு ராகமாக, மனதில் உள்ள பக்தியோ அன்போ கருணையோ அதை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற ராகமாக இருப்பதனால இதை ரக்தி ராகம் அப்படின்னு சொல்கிறோம். இது மன அமைதியையும் நோய் தீர்க்கக்கூடிய சக்தி இதற்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது நாம் இந்த பாடலுக்கு போகலாம். முதல் பாடல். மற்று பற்றெனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவா தன்மை வந்து எய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரிற் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. பொருளை பார்க்கலாம். மற்ற பற்று எனக்கின்றி, எனக்கு வேறு ஒரு பற்றுக்கோடே கிடையாது, உன்னை தவிர எனக்கு வேறு ஒரு பற்றுக்கோடு இல்லை. அதனால் மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே, உன்னுடைய பாதங்களே தான் எனக்கு பற்றுக்கோடு அப்படிங்கிறாரு. மனம் பாவித்தேன், அதையே நான் என்னுடைய மனத்தில் நினைத்து கொண்டேன். உன்னுடைய திருப்பாதங்களே பற்றுக்கோடாக நினைத்து கொண்டேன். அப்படி நினைக்க பெற்றதனால அடுத்த வரி, பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். அப்படி பெற்றவுடன் நான் பிறவி பயனை அடைந்தேன் அப்படிங்கிறாரு. பெற்றலும் பிறந்தேன், அதாவது நான் பிறந்த பயனை அடைந்தேன். இனி பிறவா தன்மை வந்தெய்தினேன், இனிமேல் மீண்டும் பிறக்காத தன்மை எனக்கு கிடைத்தது அப்படிங்கிறாரு. கற்றவர் தொழுதேத்தும், கற்றவர்கள் எல்லோரும் தொழுது வணங்கக்கூடிய சீர்கரையூரில், இந்த சீர்கரையூர் அப்படிங்கிறது சிறப்பான கரையூர் அப்படிங்கிறது இந்த ஊரின் பெயர். பாண்டி கொடுமுடி நற்றவா, இந்த திருப்பாண்டி கொடுமுடியில் வீற்றிருக்கும் நற்றவா, நற்றவம் செய்யக்கூடிய நல்ல தவ வடிவினனான சிவபெருமானே, உன்னை நான் மறக்கினும், உன்னை நான் மறந்துவிட்டாலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, என்னுடைய நாவானது நமச்சிவாய என சொல்லும் அப்படிங்கிறாரு. அடுத்து இரண்டாவது பாட்டுக்கு போகலாம். இட்டனும் அடி ஏத்துவார் இகழ்ந்திட்ட நாள், மறந்திட்ட நாள், கெட்ட நாள் இவை என்றலார் கருதேன், கிளர்புனர் காவிரி வட்ட வாசிகை கொண்டடி தொழுதேத்து பாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இங்கே இட்டனும் அடியேத்துவார் இகழ்ந்திட்ட நாள் அப்படின்னா, இங்கே உன்னுடைய அடியை ஏத்துகின்ற புகழ்ந்து பாராட்டுகின்ற அடியார்கள், சிவனடியார்கள் என்னை இகழ்ந்திட்ட நாள், உனக்கு விருப்பமாக நான் இருந்தாலும், அதாவது இட்டனும் அப்படின்னா இஷ்டப்பட்டவன், உனக்கு நான் சிநேகமாக இருந்தாலும் கூட உன்னுடைய அடியார்கள் இவன் சஞ்சலம் உடையவன் அப்படின்னு இவனை இகழ்கிறார்களா? யார? சுந்தரமூர்த்திகளை. இவருடைய குணங்களை கண்டு சில பேர் அவ்வாறு எண்ணுகிறார்கள், இவன் சஞ்சலம் மிகுந்தவன் அப்படின்னு. அப்படி அவர்கள் என்னை இகழ்ந்திட்ட நாள், என்னை இகழ்ந்து பேசிய நாள், மறந்திட்ட நாள், நான் உன்னை மறந்த நாள் எல்லாம் கெட்ட நாள், இவையெல்லாம் எனக்கு கெட்ட நாட்களே என்றலார் கருதேன், அதை நான் பொருட்டாக கருதவில்லை. கிளர்புனர் காவிரி அப்படின்னா நீர் பெருகி வருகின்ற காவிரி ஆறு, வட்டவாசிகை கொண்டடி தொழுதேத்து, அந்த காவிரியாறு என்ன செய்கிறதாம்? வட்ட வடிவமான மாலை போல உன்னுடைய அடியை தொழுகின்றதாம். கொண்டடி தொழுதேத்து பாண்டி கொடுமுடி அப்படிங்கிறாரு. எப்படின்னா, இந்த இடத்துல காவிரியாறு வரும் பொழுது சரியாக இந்த இடத்துல திசை மாறி வளைந்து செல்கிறது. அது எப்படி இருக்கிறதுனா, இந்த தலத்து இறைவனை வணங்கி செல்வது போல, வலம் வந்து செல்வது போல, ஒரு பூமாலை போல இருக்கின்றதாம். அதனால் வட்ட வாசிகை என்றால் மாலை, வட்ட வாசிகை கொண்டடி தொழுதேத்து பாண்டி கொடுமுடி நட்டவானா இந்த இடத்துல நிலை பெற்று வீற்றிருக்கின்ற இறைவா, உன்னை நான் மறக்கினும், உன்னை நான் மறந்துவிட்டாலும் கூட சொல்லும் நான் நமச்சிவாயவே, என்னுடைய நாவானது நமச்சிவாய என சொல்லும் அப்படிங்கிறாரு. அடுத்த பாட்டு, மூன்றாவது பாட்டு. ஓவு நாள் உணர்வழியும் நாள், உயிர் போகும் நாள், உயர் பாடை மேல் காவு நாள் இவை என்றலார் கருதேன், கிளர்புனர் காவிரி பாவு தன் பூனல் வந்திளி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா, உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. பொருளை பார்க்கலாம். ஓவு நாள் அப்படின்னா என்ன? இறை சிந்தனையே இல்லாத நாள்,
வீணான நாள் அப்படிங்கிறாரு. அதாவது ஓய்வாக இருந்தது, மனதில் இறை சிந்தனை இல்லாத நாள். அது எல்லாம் எப்படிப்பட்ட நாள்னா உணர்வழியும் நாள். என்னுடைய உணர்வுகள் எல்லாம் அழிந்து போன நாள், உயிர் போகும் நாள். எப்பொழுதுனா உயிர் போகிற சமயத்தில் தான் நான் அப்படி உன்னை நினைக்காமல் இருப்பேன், அது வரைக்கும் உன்னை நினைத்து கொண்டிருப்பேன் அப்படிங்கிறாரு. உயிர் போகும் நாள், உயர் பாடை மேல் காவு நாள். அப்படிப்பட்ட நாள் எப்படின்னா பாடை மேல் போகிற அந்த இறுதி நாள் தான் நான் உன்னை நினைக்காமல் இருக்கின்ற நாள். இதை என்றலார், அதனால் கருதேன், அதை பற்றி நான் நினைக்க மாட்டேன். கிளர்ப்புனல் காவிரி அப்படின்னா நீர் மிகுந்து பெருக்கோடி வருகின்ற காவிரி ஆறு. பாவு தன்புனல் வந்திளி. பாவு தன்புனல்னா பரந்த அதனுடைய நீர்ப்பரப்பு, தன்புனல் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய அந்த நீர்ப்பரப்பு. வந்திளி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி, அது இங்கே வந்து சேர்கின்ற, அதாவது இந்த தலத்தை சுற்றி வருகின்றது அந்த காவிரி. அப்படி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி, ஒளிமயமான இறைவனாகிய சிவபெருமான் விற்றிருக்கின்ற பாண்டி கொடுமுடி என்னும் தலத்திலே நாவலா. நாவலா அப்படின்னு வேதம் ஓதுகின்ற நாவை உடையவன், அதனால் நாவன்மை உடையவன் அப்படிங்கிறாரு. உன்னை நான் மறக்கினும், உன்னை நான் மறந்துவிட்டாலும் கூட சொல்லும் நான் நமச்சிவாயவே, என்னுடைய நாவானது உன்னுடைய நாமத்தையே சொல்லும் அப்படிங்கிறாரு. அடுத்து 4வது பாட்டை பார்க்கலாம். எல்லையில் புகழ் எம்பிரான் எந்தை தம்பிரான், என் தம்பிரான் என் பொன் மாமணி கல்லை உந்தி வளம் பொழிந்திட்டு காவிரி அதன் வாய்க்கரை நல்லவர் தொழுதேத்தும் சீர்கரையூரிற் பாண்டி கொடுமுடி வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. எல்லையில் புகழ், எல்லையில்லாத புகழை உடைய எம்பிரான் என்னுடைய தலைவனாகிய இறைவன், எந்தை தம்பிரான் என்னுடைய தந்தைக்கும் தலைவன், என் பொன் மாமணி கல்லை உந்தி. பொன் மாமணி போன்ற, அதாவது கல் அப்படின்னு சொல்கிறது வளத்தை குறிக்கிறது. இங்கே கல் என்று சொல்லுவது மாணிக்கக்கல் போன்றவற்றை எல்லாம் வடித்து கொண்டு இந்த காவிரி நதி ஓடி வருகிறதாம். அப்படி வந்து வளம் பொழிந்து இழி காவிரி, அதாவது வளம் பொழிகின்றது, அந்த இடத்திலே வளம் கொழிக்கச் செய்கின்றது காவிரி நதி. அந்த காவிரி அதன் வாய்க்கரை, அதனுடைய கரையிலே நல்லவர் தொழுதேத்தும், நல்லோர்கள் வணங்குகின்ற சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி வல்லவா, உறைந்திருக்கின்ற சீர்கரையூரின் திருப்பாண்டி கொடுமுடி இறைவா, இறைவனாகிய சிவபெருமானே, நான் உன்னை மறந்தாலும் உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, என்னுடைய நாவானது நமச்சிவாய எனச் சொல்லும் அப்படிங்கிறாரு. அடுத்த 5வது பாட்டு. அஞ்சினார்க்கு அரண் ஆதி என்று அடியேனும் நான் மிக அஞ்சினேன். அஞ்சல் என்று அடி தொண்டனேற்கு அருள் நல்கினாய்க்கு அழிகின்றதென் பஞ்சின் மெல்லடி பாவைமார் குடைந்தாடு பாண்டி கொடுமுடி நஞ்சணி கண்ட நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. பொருளை பார்க்கலாம். அஞ்சினார்க்கு அரண், அச்சம் அடைகிறவர்களுக்கெல்லாம் அரண், கோட்டை போல பாதுகாப்பானவன் இவன். ஆதி முழுமுதலான இவன், ஆதி என்று அடியேனும், அப்படி எல்லோருக்கும் அஞ்சுகின்றவர்களுக்கு அரணாக விளங்குகிறவன் இவன் என்று அடியேனும் நான் மிக அஞ்சினேன், நானும் அஞ்சினேன். அஞ்சல் என்று அடித்தொண்டனேற்கு, நீ அஞ்சாதே என்று உன் அடியை ஏற்றுகின்ற தொண்டனாகிய எனக்கு அருள் நல்கினாய்க்கு, அருள் தந்தவனுக்கு அழுகின்றதன், உனக்கு என்ன குறை இருக்க போகிறது, எனக்கு அருள் புரிவதால் உனக்கு குறை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாரு. பஞ்சின் மெல்லடி பாவைமார் குடைந்தாடு பாண்டி கொடுமுடி. பஞ்சின் மெல்லடின பஞ்சு, செம்பஞ்சு பூசப்பட்ட, குழம்பு பூசப்பட்ட மெல்லிய அடிகளை உடைய பெண்கள் குடைந்தாடுகின்ற காவிரி நதி. பாண்டி கொடுமுடி நஞ்சணி கண்ட, திருப்பாண்டி கொடுமுடியில் வீற்றிருக்கின்ற நஞ்சணி கண்ட, நஞ்சையே தன்னுடைய கழுத்திலே ஆபரணமாக கொண்ட இறைவா சிவபெருமானே, நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நமச்சிவாய என சொல்லும் அப்படிங்கிறாரு. இங்கே சொல்லப்படுவது எல்லாமே இறைவனுடைய நாமம். இறைவனை மறந்தாலும் அவனுடைய நாமமானது அவனிடம் கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிற கருத்து. 6வது பாட்டு. ஏடு வான் இளந்திங்கள் சூடினை என்பின் கொல்புலி தோலின் மேல்
ஆடு பாம்பது அரை கசைத்த அழகனே அந்தன் காவிரி பாடு தன் புனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி சேடனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. பொருளை பார்க்கலாம். ஏடு வான் இளந்திங்கள் சூடினை. ஏடு அப்படின்னா மலர் அப்படின்றது பொருள். மலர் போல வானத்தில் உள்ள திங்கள் சந்திரனை சூடிக்கொண்டாய். உன்னுடைய தலையில் மலரை போல சூடிக்கொண்டாய். அதாவது பூவின் இதழ், ஏடு என்பது பூவின் இதழ், ஒரு பூவிதழ் போல இருக்கின்ற சந்திரனை சூடிக்கொண்டாய். என்பின் புலி தோலின் மேல் எலும்பு மாலை அணிந்திருக்கின்றான். புலி தோல் ஆடையும் அணிந்திருக்கின்றான். என்பின் புலி தோலின் மேல் ஆடு பாம்பது அரை கசைத்த, ஆடுகின்ற பாம்பினை தன்னுடைய இடையிலே அணிந்திருக்கின்றான். அழகனே இத்தகைய கோலத்தில் அழகு மிகுந்து இருக்கின்றான். அழகனே அந்தன் காவிரி பாடு, குளிர்ச்சி பொருந்திய காவிரி நதி, பறந்து விரிந்து கிடக்கின்ற இந்த காவிரி நதி தன்புனல், அதனுடைய குளிர்ந்த நீரானது வந்து சேருகின்ற பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி, ஒளிமயமான பரஞ்சோதியாக விளங்குகின்ற திருப்பாண்டி கொடுமுடி இறைவா. சேடனே, இங்கே சேடன் அப்படின்னா எஞ்சி இருப்பவன் அப்படின்ற பொருள். அதாவது என்னன்னா, இந்த உலகம் எல்லாம் அழிந்து போனாலும் கூட எஞ்சி இருப்பது பரம்பொருள் தான், இறைவன் மட்டுமே. அதனால் சேடனே உன்னை நான் மறக்கினும், உன்னை நான் மறந்து விட்டாலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, என்னுடைய நாவானது நமச்சிவாய என சொல்லும் அப்படின்றாரு. அடுத்து 7வது பாட்டு. விரும்பினின் மலர்பாதமே நினைந்தேன் வினைகளும் விண்டனன் நெருங்கி வன்பொழில் சூழ்ந்து எழில் பெற நின்ற காவிரி கோட்டிடை குறும்பை மென் முலை கோதைமார் குடைந்தாடு பாண்டி கொடுமுடி விரும்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. பொருளை பார்க்கலாம். விரும்பினின் மலர்பாதமே நினைந்தேன். உன்னை விரும்பி உன்னுடைய மலர்கள் சூழ்ந்து, அதாவது மலர்களால் அர்ச்சிக்கப்பட்ட பாதத்தையே நான் நினைத்தேன். அதனால் என்ன ஆயிற்று? வினைகளும் விண்டனன், என்னுடைய வினைகளிலிருந்து நான் மீண்டு விட்டேன். இந்த வினைகள் எல்லாம் என்னை விட்டு அன்று விட்டது. நெருங்கி வன்பொழில் நெருங்கின நெருக்கமாக வளர்ந்திருக்கின்ற சோலைகள் நிறைந்த வளம் பொருந்திய சோலைகள். வன்பொழில் அப்படின்னா வளமுடைய சோலைகள் சூழ்ந்து எழில் பெற நின்ற காவிரி கோட்டிடை, அழகாக இருக்கின்ற காவிரி கரையிலே, கோடு என்றால் கரை, கோட்டிடை குறும்பை மென்முலை கோதைமார், தென்னங்குறும்பை போன்ற மென்மையான மார்பை உடைய பெண்கள் குடைந்தாடு பாண்டி கொடுமுடி, குடைந்து ஆடுகின்ற இந்த காவிரி நதி கொடுமுடி விரும்பனே, காவிரி நதி பாய்கின்ற இந்த திருப்பாண்டி கொடுமுடியில் விரும்பனை, விரும்பி வீற்றிருக்கின்ற இறைவனே, உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, உன்னை நான் மறந்தாலும் என்னுடைய நாவானது நமச்சிவாய என சொல்லும். அடுத்து 8வது பாட்டு. செம்பொனேர் சடையாய் திரிபுரன் தீயள சிலை கோலினாய் வம்புலான் குழலாழை பாகமர்ந்து காவிரி கோட்டிடை கொம்பின் மேற்குயில் கூவ மயிலாடு பாண்டி கொடுமுடி நம்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. செம்பொனேர் ஜடையாய், செம்பொனை நிகர்த்த, அதாவது செம்பொன் போன்ற சிவந்த ஜடாமுடியை உடையவனே. திரிபுரம் தீயழ சிலை கோலினாய், திரிபுரம் அத முப்புறமானது தீயழும்படியாக நீ வில்லை வளைத்தாய். சிலை கோலினாய் அப்படின்னா வளைத்தாய். வம்புலாம் குழலாழை, வம்புலாம் அப்படின்னா வம்பு என்பது மனம் பொருந்திய கூந்தலையுடைய உமாதேவி. பாகமர்ந்து அவளை தன்னுடைய இடப்பாகத்திலே கொண்டு காவிரி கோட்டிடை கொம்பின் மேற்குயில் கூவ, காவிரி கோடுனா காவிரி கரை, அந்த கரையிலே கிளைகளின் மேலே குயில் கூவ மயிலாடு, மாமயிலாடு, பெரிய மயில்களெல்லாம் ஆட பாண்டி கொடுமுடி நம்பனே, திருப்பாண்டி கொடுமுடியில் வீற்றிருக்கின்ற நம்பனே, விருப்பத்திற்கு உரியவனே, உன்னை நான் மறக்கினும், உன்னை நான் மறந்தாலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, என்னுடைய நாவானது நமச்சிவாய என சொல்லும். 9வது பாட்டை பார்க்கலாம். சாரணன் தந்தை எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி என்று பேரொனாயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிலார் நாரணன் பிரம்மன் தொழும் கரையூரிற் பாண்டி கொடுமுடி காரணவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே.
சாரணன். சாரணன் அப்படின்னா என்ன பொருள்னா, சரணம் அடைவதற்கு, அதாவது அடைக்கலம் அப்படின்னு அடைவதற்கு தகுதியானவர் இந்த இறைவன். அதாவது அவன் அடியை சரணடைந்தால் அனைத்து பாவங்களும் நீங்கும், அனைத்து துன்பங்களும் நீங்கும். அதனால் அவர் சரணடைவதற்கு தகுதியானவன் சாரணன். தந்தை, தந்தை போன்றவன். எம்பிரான், என்னுடைய தலைவனானவன். எந்தை தம்பிரான், என்னுடைய தந்தைக்கும் தலைவன். எந்தை தம்பிரான். பொன் மாமணி என்று, பொன்னே என்றும் மாமணி என்றும் பேரொணாயிர கோடி தேவர். எண்ணற்ற, பேரொணாயிர அப்படிங்கிறது இங்கே எண்ணற்ற அப்படிங்கிற பொருளில் வருகிறது. எண்ணற்ற கோடி தேவர்கள் பிதற்றி நின்று. ஏன்னா பிதற்றுதல் அப்படின்னா பக்தியின் உச்சத்திலே பிதற்ற ஆரம்பிக்கிறார்கள். இறைவனுடைய நாமத்தை பலபட பாராட்டி பிதற்றுகின்றார்கள். அப்படி பிதற்றி நின்று பிரிகிலார், அவரை விட்டு பிரிய மனமில்லாமல் அவருடன் இருக்கின்றார்கள். நாரணன் பிரம்மன். திருமாலும் பிரம்மனும் தொழுங்கரையூரி, தொழுகின்ற கரையூரிலே பாண்டி கொடுமுடி, திருப்பாண்டி கொடுமுடி என்னும் இந்த தலத்திலே காரணவா, அனைத்திற்கும் காரணமாக விளங்குகின்ற சிவனே, நான் மறக்கினும் உன்னை நான் மறந்தாலும் சொல்லும் நான் நமச்சிவாயவே, என்னுடைய நாவானது நமச்சிவாய எனச் சொல்லும் அப்படிங்கிறாரு. அடுத்து 10வது பாட்டு, இறுதி பாட்டு. கோணிய பிறை சூடியை கரையூரிற் பாண்டி கொடுமுடி பேணிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிறப்பில்லியை பாணுலாவரி வண்டரை கொன்றை தாரனை படப்பாம்பரை நாணனை தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவார்க்கு இல்லை துன்பமே. கோணிய பிறை சூடியை, வளைந்த பிறை சந்திரனை சூடிக்கொண்டவனை. கரையூரிற் பாண்டி கொடுமுடி, கரையூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கின்ற திருப்பாண்டி கொடுமுடி பேணிய, அங்கே விரும்பிய பெருமானை, விரும்பி உரைகின்ற பெருமானை. பிஞ்சக பித்தனை, இங்கே பிஞ்சகன் அப்படின்னு சொன்னா தலைக்கோலம் உடையவன் அப்படின்னு பொருள். என்ன தலைக்கோலம்? இவருடைய ஜடாமுடியின் மேல் கங்கை இருக்கிறாள், சந்திரன் இருக்கிறான். அப்படிப்பட்ட தலைக்கோலம், இல்லை பாம்பு அரவமும் இருக்கும். அப்படிப்பட்ட தலைக்கோலம் உடையவனை. பிறப்பில்லியை, பிறப்பு என்பது இல்லாதவனை. பாணுலாவரி வண்டரை கொன்றை தாரனே, அவருடைய கொன்றை தார் அப்படின்னா கொன்றை மாலை சூடியிருக்கிறாரு. அதில் வண்டுகள் சுற்றி கொண்டிருக்கின்றன. எப்படின்னா பாணுலாவரி, அதாவது பண் உள்ள பாடலை, பண்புலம் இசை மிகுந்த பாடலை பாடிக்கொண்டு அந்த வண்டுகள் சுற்றுகின்றனவாம். பாணுலாவரி வண்டரை கொன்றை தாரனே, வரிகளுடைய வண்டுகள் இசை பாடிக்கொண்டு அவனுடைய கொன்றை மாலையை சூழ்ந்திருக்கின்றன. படப்பாம்பரை நாணனை, படம் எடுக்குகின்ற பாம்பு இருக்கிறது இல்லையா, அதை அரைஞானாக ஆபரணமாக அணிந்திருக்கின்றான். தொண்டன் ஊரன், அவருடைய தொண்டனாகிய நான். ஊரன், அவர் எங்கே இருக்கின்றாரோ அந்த ஊர் நான். ஊரன் சொல்லிவை சொல்லுவார்க்கு, நான் சொன்ன இவற்றை எல்லாம் சொல்லுவார்க்கு இல்லை துன்பமே, துன்பமே இல்லை அப்படிங்கிறாரு சுந்தரமூர்த்திகள். ஆக இன்றைக்கு நாம் 7ஆம் திருமுறையில் அமைந்துள்ள சுந்தரமூர்த்திகள் அருளை செய்த நமச்சிவாய திருப்பதிகத்தை நம்ம பார்த்தோம். இந்த திருப்பதிகத்தில் அவர் என்ன சொல்லுகின்றார்னா, நான் எதை மறந்தாலும் என்னுடைய நாவானது நமச்சிவாய என சொல்லும் அப்படிங்கிறாரு. அந்த நான் அப்படி சொல்ல 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 அவரிடமிருந்து, இறைவனிடமிருந்து பிரிந்தாலும் அது அவன் அடியை கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கருத்தாக இருக்கிறது. திருச்சிற்றம்பலம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம். நன்றி. ராஜி.